முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது இல்லத்தில் ஆதரவாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மாண்புமிகு அம்மா 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து ஒரு மிகப்பெரிய தலைவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்து அவரை காப்பாற்ற முடியவில்லையே என்ற மனக்கவலையோடு நான் வேண்டாம் என்று சொன்னேன். 10 ஆண்டு காலம் அங்கே நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நான் நன்கு அறிவேன். அவர்களிடத்தில் ஒரு நல்ல நிலையான ஆட்சியை நடத்த முடியாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கொடுத்தார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனைகள் அறிவுரை பெற்று நான் நிர்வாகத்தை ஒரு நடத்துகின்ற ஒரு நல்ல சூழல் இருந்தது. முடியாது என்று சொன்னேன். இல்லை இன்னைக்கு இருக்கின்ற மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்த அந்த நேரத்திலே நீங்கள் இல்லாமல் வேறொருவரை போட்டால் பிரச்சனைக்கு வருவதற்கு, கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு, நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்க ஏற்றுக்கொண்டால் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றுகிற ஒரு சூழல் உங்களால் தான் ஏற்படும் என்று என்னை சொல்லி சம்மதிக்க வைத்தார்கள். நான் சரி என்று ஒத்துக்கொண்டேன். முதலமைச்சரை 3வது நாள்ல ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் என்கிட்ட வந்தார். திவாகர் ரொம்ப கோவிச்சு சட்டம் போடுறார், திட்டாரு. என்ன விஜயபாஸ்கர், நீங்க எல்லாம் மந்திரியா இருக்கீங்க, அவர் முதலமைச்சர் இருக்காரு, எங்க அக்கா நான் ரோட்ல அனுப்பாங்க, நாங்க மன்னார்குடி கூட்டு போறோம், நீங்க போய் எக்கடு கட்டுக்கெல்லாம் போங்க அப்படின்னு சொல்றாரு. ஏங்க பேசுறீங்க, என்ன விஷயம்னா அவங்க முதலமைச்சர் ஆக்கணும் சசிகலா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் புது ரூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன சொன்னாரு, மூத்த அமைச்சர்லாம் நீங்க ஒண்ணு சேர்ந்து கூலி பேசி நீங்களா போய் வற்புறுத்துற மாதிரி அவங்களை வற்புறுத்தி அவங்களை ஒத்துக்கிற வைக்கணும். ஏற்கனவே பேசி பிளான் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு நான் பரமாத்மா அப்படி இருந்துச்சு. நான் மறுபடியும் என்ன எப்படி சொல்லுவாங்க, மூத்த அமைச்சர் சீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி இவங்கெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி விஜயபாஸ்கர் சொல்றாரு, இது எந்த விதத்துல சாத்தியப்படும் நீங்கள் கலந்து பேசுங்கள். ஏன்னு சொன்னா இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பொதுச் செயலாளர் சொல்றாரு, தமிழ்கடவுள் அவரும் பொதுச் செயலாளர் பத்திரிகையில பல பேர் பொதுச் செயலாளர் பத்திரிகை கருத்து வேட்டிகள் வருவதுக்குள்ள நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது விஜயபாஸ்கர் இந்த சூழ்நிலை சொல்லிட்டு இருக்காரு. இது என்னங்க கேட்டேன். அவங்க எல்லாம் கலந்து பேசி சரி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவர்கள் விரும்புகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது, அதனால நான் முதல்ல அவரை பொதுச் செயலாளர் எடுத்தலாம் அப்படின்னு சொன்னோம். சரிண்டு பொதுச் செயலாளர் எடுத்தாரு. நீங்களே அங்க பொதுக்குழு கூட்டணும், எல்லாம் முயற்சிகள் எடுக்கணும், நீங்களே முன்மொழிவினாங்க. நீங்களே பேட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி பேட்டி கொடுத்து புரிஞ்சிருச்சு. பேட்டி கொடுத்த ஒரு நாள் கூட இல்லை, அதுக்கு அடுத்த நாள் உதயகுமார் பேட்டி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி முதலமைச்சர் சசிகலாவே முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும், கட்சியும் ஆட்சியும் ஒருவரைத்தான் இருக்க வேண்டும் என்று நான் என்கிட்ட முதல்ல அந்த பஞ்சாயத்து பேசுறத கூப்பிட்டு சொன்னேன். ஏங்க நான் வேணான்னு சொன்னேன், நீங்க என்னை உட்கார வச்சுட்டு இப்ப பாருங்க ஒரு நாள் கூட தாங்கல, மறுபடியும் இப்ப இந்த மாதிரி உதயகுமார் பேசுறாரு. சட்டமன்ற உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுத்து கூட்டம் போட்டு முடிவு பண்ணி சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுத்தா கவர்னர் கூடி கொடுத்து அவர் யார் சட்டமன்ற தலைவரை எடுத்தாங்களோ அவரை கூப்பிட்டு ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை பதவி ஏற்கனவே சொல்லி அவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில் நான் முதலமைச்சரை பதவி ஏற்றிருக்கேன். என்னுடைய சிபாரிசில மற்ற அமைச்சர் நியமனம் பண்றாரு. இதுதான் அரசியல் சட்டத்தினுடைய நடைமுறை அமைப்பு சட்டம். எனக்கு கீழே வேலை வைக்கிற ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சர் அவங்க வரணும்னு சொன்னா அப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை போல இருக்கு, அவருக்கு ஆதரவு இல்லை போல இருக்கு. கவர்னர் முடிவு செய்து என்னை கூப்பிட்டு நீங்க சட்டமன்றத்தில் உங்க பலத்தை நிறுவீங்கன்னு சொன்னா இது கட்சிக்கு எவ்வளவு கெட்ட பேரு, அவமானம். அம்மா இருந்த அந்த மாதிரி நிலைமை ஏற்படுமா, ஏன் இப்படி இந்த மாதிரி நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அவங்ககிட்ட சொல்லி நான் கண்டிச்சுட்டேன். அவங்களை கண்டிச்சுன்னு எனக்கு தகவல் இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு நாள் அடுத்த நாள் அவர் என்ன சில திரும்ப அம்மா நினைவுக்கு போய் கோயில்பட்டி ராஜு அவரை கூட்டுக்கிட்டு சேவூர் ராமசாமி கூப்பிட்டு அங்க போய் 3 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. சசிகலா தான் முதலமைச்சர் அவர்ன்ட்டு. அதுக்கடுத்த நாள் அதுல செங்கோட்டையன் பேசுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. ஏன்ட்ட செல்லூராஜ் என்ன இப்படி ஆளாளுக்கு இப்படி தாண்ட விட்டு ஜனமா பேட்டி கொடுக்குறாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி செல்லூராஜ் ரூம்ல சொல்லிட்டு மதுரைக்கு ஏறி பிளைட்ல போனவர் அங்க போய் அவரும் பேட்டி கொடுக்குறாரு. என்ன இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி
நான் யோசனை பண்ணி திரும்ப வந்து இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாத்துக்கும் வந்து தம்பித்துறை லெட்டர்ல அவர் லெட்டர் பண்ணல, சட்டமன்ற துணை சபையில் லெட்டர் பண்ணல, அவரே ஒரு செய்தி வர்றாரு. ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க? நான் வேணான்னு சொன்னேன், என்னை அப்படியே கூப்பிட்டு நீ ரிசைன் பண்ணிட்டு பண்ணா நான் வாட்டுக்கு போராடுறேன், நீ எதுக்கு நீ உட்கார வச்சுட்டு இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அப்படின்ட்டு சட்டமன்ற கூட்டத்தை முதல் கூட்டத்தை கூட்டுறாங்க. உறுப்பினர் கூட்டம். சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் தலைவர். என்னை வந்து இந்த வருஷத்துல உட்கார வைக்காம அவங்க மட்டும் உட்காந்து என்னை எதிர்த்தாப்புல உட்கார வச்சாங்க. அது ஒரு என்னை வந்து அதாவது வந்து என்னை வந்து இம்சை பண்ணி இவரா ராஜினாமா பண்ணிட்டு போட்டோம், நம்ம கூப்பிட்டு ரிசைன் பண்ணா நம்ம மேல தப்பு வரும்ல, யாரும் கேட்டா அவரை நாங்களும் சொன்னோம், அவர் ராஜினாமா பண்ண சொன்னா அவரை வந்து எங்கிட்ட வந்து ராஜினாமா எழுதி கொடுத்து போயிட்டாரு அப்படிங்கிற நிலையுமே உருவாக்குறதுக்கு இவருக்கு திட்டமிட்டு இந்த செயலை செய்யறதுல இருந்து நானும் மனசுல பொறுமையா இருந்தது. ஏன்னா கட்சியுடைய கட்டுப்பாடு, ஆட்சியினுடைய கட்டுப்பாடு, ஒரு முதலமைச்சரே அந்த நிலையை எடுக்கக்கூடாது அப்படின்னு. அது முடிஞ்சிச்சு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துருச்சு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து நெருனா பிச்சில கூடியிருக்காங்க, மாணவர்கள், இளைஞர். எனக்கு என்ன பயம்னா இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவம் நடந்து ஏதாவது ஒருவர் இருவர் காலமாக போனா அது மிகப்பெரிய அவச்சொல் வருமே என்று கவலையோடு நான் அந்த பிரச்சனையை அணுக வேணும் என்று இவங்கெல்லாம் கூட்டுக்கிட்டு டெல்லி போயிட்டேன். டெல்லி போன என்ன அங்க போய் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ரெடி பண்ணிட்டு நைட்ல பிரதமரை சந்திக்கிறதுக்கு டைம் கிட்ட அவர் காலையில வர சொல்லிட்டாரு. எனக்கு என்ன தகவல் வருதுனால தம்பித்தவரை 50 எம்பியை கூப்பிட்டு அவரும் பின்னால வந்துட்டு இருக்காரு பிரதமரை பாக்குறதுக்கு. காலையில எந்திரிச்சோம்னா இந்த மறுபடியும் எங்களுடைய பிஏக்கெல்லாம் கூப்பிட்டு செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு தம்பித்துறன் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காரான்னு கேளுங்க. வாங்கல, பிஎம் ஆஃபீஸ்ல வாங்கலன்னு சொல்லி அங்க ஆர்சி இருக்காரு, எஸ்பிஎஸ் கமிஷனர் இருக்காரு, அவர்கிட்ட வாங்கல சார்னு. அப்ப உடனே தம்பித்துறை வந்துட்டாரு, என்னன்னு நீங்க பெர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? வாங்கல அப்படின்னு. உடனே நான் அங்கேயே உட்காந்து 10 நிமிஷம் பிஎம் ஆஃபீஸ் போன் பண்ணி தம்பித்துறை வந்திருக்காரு, அவர் என்னோட சேர்ந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து நீங்க கொடுக்கணும், டைம் கொடுக்கணும்னு செக்ரட்டரி 1 to 1 தான் பேச முடியும், ஏற்கனவே வந்து உங்களுக்கு தான் கொடுத்துருக்குது, நீங்க மட்டும் தான் வரணும், உங்களோட செக்ரட்டரி ஒருத்தர் அனுமதி அப்படின்ட்டாரு. தம்பித்துறை வந்து இல்ல பரவாயில்ல நானு வர்றேன் அப்படின்னாரு. அவரையும் சரி கூட கூட்டிட்டு போயிட்டேன், தப்பா போக கூப்பிடாம போகணும். கூட்டு போய் அங்கேயே பிஎம் ஆஃபீஸ்ல வெயிட்டிங் ரூம்ல நானும் அவர் எல்லாம் உட்காந்து பேசுறேன். திரும்ப அங்கேயும் வந்து நானே சொல்றேன், பிஎம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அவர் வந்து உள்ள போய் சொல்றாரு, நான் தம்பித்துறை தனியா அவர் சந்திக்கிறேன், நான் தனியா சந்திச்சுக்கிறேன், இவர் வந்து இப்ப வந்து சிஎம் வந்து எந்த நோக்கத்துக்கு வந்தாரு அவர் பார்த்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு அவரை வந்து விட்டுட்டு நான் என் செக்ரட்டரி உள்ள போயிட்டேன். பிஎம் பேசிட்டு எல்லாமே எடுத்து சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து கன்கரன்ஸ் லிஸ்ட்ல இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் போடலாம், ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் அதே சட்டத்தை போட்டா எங்களுடைய மத்திய அரசுடைய அனுமதியை வாங்கணும், அதுல இடம் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் சட்டம் போட்டு தான் தடை பண்ணி தான் அந்த சட்டம் தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கா நிக்குது, அதுக்கு அவங்க தடை சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து நாங்க மறுபடியும் திரும்ப அதுக்கு அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியாது, நீங்க கொண்டு வாங்க, நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு சொன்னார். அப்ப நல்ல வேலை ஒரு குடி கொடுத்தாரு சொல்லி நான் வந்து உடனே அப்புறம் அடுத்து அவர்கிட்ட பிஎம்டே சொல்றேன், தம்பித்துறை அங்க வீட்டிங் நம்ம வீட்டிங்ல இருக்காரு, வீட்டுல அவர் கூட்டம் அந்த கவர் கொண்டு வந்திருக்காரு, அந்த எம்பிகளோட கையெழுத்து போட்டவங்க, நான் தனியா அவரை பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்ப நான் சொன்னேன், தயவுசெய்து அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசிட்டு வேற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இதெல்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கு. இவர் என்ன இன்னைக்கு நம்மகிட்ட இவ்வளவு வாதம் பண்றாரு சொல்லி பிஎம் அவர் மறுபடியும் செக்ரட்டரி, அவர் செக்ரட்டரி சொல்லி நவீன் சொல்லி இருக்காரு, அவர் நம்மகிட்ட வேலை பார்த்தாரு. இங்க நான் 2001-2007 இருக்கும்போது பைனான்ஸ்ல இருந்தாரு. அவரை கூப்பிட்டு அந்த கவரை நீங்க வாங்கிட்டு வாங்கினாரு. கவர் வாங்கினப்போ வெறுங்கையோட வந்தாரு, என்னென்ன கொடுக்க மாட்டேங்கிறாரு கவரை அப்படின்னு. சரின்ட்டு பார்த்துட்டு நாங்க பார்த்துட்டு வந்து அங்கேயே தங்கியிருந்து அந்த சட்டத்துக்குரிய வேலையெல்லாம் பார்த்து ஒரே நல்லா ஆர்டினன்ஸ் அங்க உரிய வேலையெல்லாம் பயிரெல்லாம் கையெழுத்து வாங்கி கவர்னருக்கு வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண, அப்புறம் இங்க சட்டமன்றத்தில் சட்டமாக்குனா அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிச்சு. இதுதான் நடந்தது இந்த வேலை. இதுல வந்து தம்பித்துறை வந்து அங்க வந்து 35 வருஷம் அவர் டெல்லியில இருக்காரு, எம்பியா இருக்காரு, துணை சபானா இருக்காரு. ஒரு அணுகுமுறை வந்து ஜனாதிபதியோ பிரைம் மினிஸ்டரையோ எப்படி அணுக வேண்டும், எப்படி அவரிடம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை கூட தெரியாத ஒரு நாடாளுமன்றவாதியாகத்தான் அவருடைய காலத்தை ஓட்டியிருக்காரு என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான அதை சொல்றேன். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் மறுபடியும் திரும்ப சட்டமன்ற இங்க வந்து சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுறாங்க. எனக்கு தகவல் இல்லை. மகளிர் போன் பண்ணி என்னங்க சட்டமன்ற கூட்டத்துக்கு
இல்ல போன கூட்டத்துல வந்து சொன்னாங்கல்ல இந்த மாதிரி அந்த தொகுதியில் இருக்கிற நலத்தை வளர்ச்சி பணிகளை குறித்து லெட்டர் கொடுங்க, நான் எல்லாத்தையும் கொடுத்து அந்த இதெல்லாம் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட் இப்ப கேட்டு கொண்டு வர சொல்லி இருக்காங்க அப்படின்னாங்க. சரி ரைட், இன்னும் நாம செக்ரட்டரியேட் போயிட்டு அப்படியே அந்த கடல்ல ஆயில் கலந்துச்சு அதை பார்க்க போயிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு அம்மா வீட்டுல கூப்பிடுறாங்கன்ட்டு. சரி அப்படின்னு நான் போய் அங்க போயிருந்தேன். அப்பதான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, எல்லாம் உட்காந்துருந்தாங்க. சீனியர் மினிஸ்டர் உட்காந்துருந்தாங்க. டாக்டர் வெங்கடேஷ், தினகரன், செங்கோட்டையன், அவங்க தலைவாசம் எல்லாம் உட்காந்து. நான் போய் உட்காந்தேன்னா சீனிவாசன் அப்புறம் என்ன வந்துட்டார் அவரு, அப்படி நேர போலாம் போய் வந்து சசிகலா தான் முதலமைச்சர்னு சொல்லி அந்த தீர்மானத்தை போட்டு வந்துடலாம் ஏகமனதா அப்படின்னாரு. நான் பார்த்தேன் சீனிவாசன் கொஞ்சம் பொறுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 2.5 மணி நேரம் வாக்குவாங்க. நான் வந்து என்னை வந்து அணுகுனாங்க அம்மா காலமான வேணான்னு சொன்னேன். என்னை வந்து உட்கார வச்சுட்டு எதுக்கு இவ்வளவு பிரச்சனையெல்லாம் வந்து நீங்க கொண்டு போய் வந்து நம்மளுடைய அரசியல் பத்தி ஆட்சி நடைமுறை பத்தி டெல்லி வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து ரொம்ப கீழ்த்தரமா விமர்சனம் பண்றக்கூடிய ஒரு சூழ்நிலைய ஏன் உருவாக்கினீங்க நீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களால ஒன்னும் பதில் சொல்ல முடியல. நீங்க வந்து இப்ப ரிசைன் பண்ணாதே நீங்க கட்சிக்கு ஆட்சிக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறதா இருக்கு, வந்து கட்சியை மீறிய செயலாகும் அப்படின்னாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டு நான் அம்மாவோட நினைவகத்துல போய் பிரார்த்தனை வந்துட்டு நான் ஊருக்கு போறேங்க அப்படின்னு எந்திரிச்சேன். இல்ல நீங்களே வரணும் கூட்டத்துக்கு வந்து நீங்க வந்து முன்மொழிகன்னு அப்படின்னாங்க. சரி அதுக்குன்னு ஒத்துக்கிட்டு முன்மொழிஞ்சிட்டு வந்துட்டு இங்க வெள்ளம் முடிஞ்சிச்சு. 2 நாளா வந்து எனக்கு தூக்கமே இல்லை. அண்ணனுடைய பேட்டி வந்துச்சு 2 நாள் கழிச்சு. அந்த பேட்டி என்னுடைய உள்ளத்து உண்மையிலேயே வந்து ரொம்ப வதச்சு. அப்படி இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் பாண்டியன் அவர் வந்து கொதியா கோதிச்சு ஒரு மிகப்பெரிய அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து என்னுடைய மனதில் உருவாக்குச்சு. இனிமேலும் நான் வந்து சும்மா இருந்தோம்னா சரியா வராது. அதனால வந்து அம்மா சமாதி போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன நடந்ததுங்கிறதை நான் இப்ப சொன்னேனே அதெல்லாம் என்ன நடந்தது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி விட்டு நான் போய் ஊர் போய் சேரலாம். நல்ல அம்மா கூட இந்த வேலை பார்த்து முதலமைச்சருக்கு நல்ல பேர் வாங்கியிருக்கேன், அது கூட நம்ம ஊர் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணி இருக்கும் போது நிறைய மக்கள் கூடிட்டாங்க. சேனல்கள், டிவி சேனல்கள், பத்திரிகையாளர்கள் நிறைய வந்துட்டாங்க. எல்லாம் சில கேள்விகளை கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் போனால் மிகப்பெரிய அரசியல் பிழை ஏற்படும் என்றுதான் நான் அந்த நேரத்தில் இந்த விளக்கங்கள்லாம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நிர்பந்தம் எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் தமிழக மக்கள் வந்து எல்லா மக்களையும் 75 நாள் வச்சு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தீங்க. என்ன வைத்தியம் பார்த்தீங்க அம்மாவுக்கு? போன 1 வாரம் 10 நாள் தீராத வியாதி அம்மாவுக்கு இருந்துச்சு. தீராத வியாதி ஏதாவது இருந்ததா? நான் சொன்னேன், அண்ணன் சொன்னார், அவர் தவைத்தல் தான் சொன்னாங்க. அம்மா வந்து இங்கிலாந்து கொண்டு போலாம், அமெரிக்காவுக்கு கொண்டு போலாம், நல்லா பேசிட்டு இருக்கான்னு இடையில சொன்னாங்க. நல்லா இருக்காங்கல்ல, டிராவலுக்கு சரியா வருமானு கேட்டேன். சரியா வரும்னு சொன்னாங்க டாக்டர். கொண்டு போலான்னு சொல்லி எவ்வளவோ மன்றாடினா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. கடைசியில 75 நாள் கழிச்சு அம்மா இருக்கிற மரண செய்தி வருது. தமிழக மக்கள் மிகப்பெரிய சந்தேகங்களை மனதிலே கொண்டிருக்கிற சந்தேகங்களை தீர்க்கின்ற வழியை நாம் உருவாக்கவில்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய பாவம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தோம் என்ற நிலை நமக்கு ஏற்படும் என்பதை எண்ணித்தான் இன்றைக்கு இந்த தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்ம யுத்தத்தின் மூலமாக மக்களுடைய சந்தேகத்தை, மரணத்தை, அம்மாவுடைய மரணத்தில் புதைந்திருக்கின்ற சந்தேகங்களை, இந்த சந்தேகம் வந்து நான் திரும்ப 2 பேருடைய பேச்சை கேட்டு அம்மாவுடைய நிர்வாகத்துக்கு போறதுக்கு முன்னால மருத்துவ நடைமுறைகளை அங்கே அம்மாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரிடம் சில பேர்கள் நான் தனியாக தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன சிகிச்சை நடைமுறைகள் என்னை மனவருத்தப்பட வைத்தது. அந்த மனவருத்தப்பட்ட அந்த சிகிச்சை நடைமுறைகள் எல்லாம் உரிய நீதி விசாரணை வைத்தால்தான் வெளியே வரும், அப்பொழுதுதான் மக்களுடைய சந்தேகங்கள் தீரும் என்ற நிலை வந்தபோதுதான் நான் அம்மாவுடைய அந்த நினைவிடத்திற்கு சென்றேன். அதற்கு மூல காரணம் அதுதான். இதுவரை நான் யாரிடம் சொல்லவில்லை. அதுதான் உரிய நீதி விசாரணை மத்திய அரசின் மூலமாக, மத்திய அரசினோடு இருக்கின்ற விசாரணை ஆணையத்தின் மூலமாக நடைபெற்றால்தான் அந்த உரிய நீதி கிடைக்கும். அந்த நீதி கிடைக்கும் வரை இந்த தர்ம யுத்தம் முடிய போவதில்லை, தொடரும் தொடரும் தொடரும். அதற்கு முதல் படிதான் உண்ணாவிரதம். உண்ணாவிரதம் 5 மணிக்குள் முடிவதற்குள் நமக்கு நல்ல பதில், சாதகமான பதில் வரவில்லை என்றால்
இந்த போராட்டம் வேறு விதமாக திரும்பும். அதை எதிர்நோக்குகின்ற நிலை மாநில அரசுக்கும் ஏற்படும், மத்திய அரசுக்கும் ஏற்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சந்தேகங்கள் தீர்வரை மக்களுடைய போராட்டம், இந்த போராட்டம் நிற்காது, ஓயாது. இந்த நிலையை இன்றைக்கு நாம் எடுத்து செல்கின்ற பொழுது தமிழகத்திலிருந்து கடந்த ஒரு மாத காலமாக நாமெல்லாம் ஏற்பாடுல செய்யல. சாரசரே அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க, மனதில் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க, கொட்டி தீர்க்கிறாங்க. எப்படியாவது அம்மாவுடைய மர்ம மரணத்தில் புதைந்திருக்கின்ற அந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்க்க வரை நீங்கள் இந்த பிரச்சனையை பின்வாங்க கூடாது என்பதுதான் அவருடைய பிரச்சனை. பதவிக்கு அது இன்னொரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா எந்த நோக்கத்திற்கு அந்த இயக்கத்தை தொடங்கினார்கள், அதனுடைய அடிப்படை கொள்கை என்ன? ஒரு குடும்பத்திற்குள் ஆட்சியும் கட்சியும் சென்றுவிடக்கூடாது. அதற்காகத்தானே புரட்சி தலைவர் அவர்கள் போராடி இந்த இயக்கத்தினை தோற்றுவித்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் அதைத்தானே காலமாகின்ற வரையில் அவர்கள் அதை சத்தியவாக்காக கடைபிடித்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். 2011 சசிகலா உள்பட அனைவரையுமே வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். 4 மாதம் கழிச்சு அப்ப என்ன அம்மா என்ன சொன்னாங்க, அந்த லிஸ்ட் பூரா பேரு பூரா குடும்பத்தில் இருக்கிற பேரை பூரா அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்குகிறேன் அப்படின்னு அம்மா அறிக்கை. திரும்ப 2012 அம்மா அவர்கள் சசிகலா மன்னிப்பு கடிதம் எழுதி தந்திருக்கிறார். அந்த மன்னிப்பு கடிதத்தையும் வெளியிட்டாங்க. நான் எந்த பதவிக்கும் வரமாட்டேன், அரசியலில் ஈடுபட மாட்டேன், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வரமாட்டேன் என்ற மன்னிப்பு கடிதத்தினை சசிகலாவிடம் பெற்றுக்கொண்டு அவர்களை மட்டும் நான் எனக்கு உதவியாளராக அனுமதித்திருக்கிறேன். நான் 2011 நீக்கினல அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாள் எங்களை போல அமைச்சர்கள் தலைமை கலைஞர்கள் அம்மா கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. சசிகலா மட்டும்தான் நான் அனுமதிச்சிருக்கிறேன், யாரும் அவங்களோட பேசக்கூடாது, பேசுவதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது. இங்கதான் இருக்கிறாங்க, எனக்கு உதவியாத்தே இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க யாரும் பேசக்கூடாது, பேசுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் முயற்சி செய்தாலும் நான் உங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை என்று என்னிடமும் எங்களிடமும் அண்ணன் கேட்டு முடிச்சா செம்மலுக்கு தெரியும், முத்து விஸ்வநாதனுக்குலாம் தெரியும். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன சொன்னாரு, எங்களை போன்ற எல்லாம் முன்னணி தலைவர்கள் கூப்பிட்டாங்க, திரும்ப கூப்பிட்டாங்க. உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை சசிகலா தவிர, இங்கே நான் அனுமதித்திருக்க சசிகலா தவிர அவர்கள் குடும்பத்தில் நீக்கி வைக்கப்பட்டவர்களை கட்சியில் சேர்க்க மாட்டேன், என் வீட்டிற்குள் நுழைய விடவும் மாட்டேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடையும் வரை செய்து காட்டினார். யாரையும் உள்ள விடல, கட்சியில சேர்க்கல. இதுதான் நடந்தது. இன்றைக்கு என்னடா சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி முதலில் பொதுச் செயலாளர் அப்புறம் முதலமைச்சர்னா யார் ஏத்துக்கிறதா? அதை ஏத்துக்கிட்டு யாராவது அங்க போய் இன்னைக்கு அமைச்சர்கள் பதவி இருக்கிறவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி தேவையா? அந்த அமைச்சர் பதவி தேவையா? மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணங்களுக்கு துரோகம் செய்கின்ற அந்த நடவடிக்கை தேவையா? அந்த பதவி தேவையா? அந்த பதவி சுகம் தேவையா என்றுதான் இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க. நாளைக்கு எந்த முகத்தோட இவங்க எல்லாம் வெளியே போவாங்க? இதைத்தான் சட்டமன்றத்தில் நாங்க சொன்னோம். 122 பேரை 15 நாளா அடைச்சு வச்சுட்டு அதுல 2 பேர் தப்பிச்சு வச்சாங்க. 127 124 பேர் வச்சிருந்தாரு, 2 பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க. அன்னைக்கு செம்மண்ண அப்படித்தான் அவரு மனசு வெறுத்து போய் அவர் என்ன நினைச்சு வந்திருக்காரு, வெளியே தொகுதியில போய் வாக்களித்த மக்களை கேட்போம், என்ன சொல்றாங்களோ அது போய் நடப்போம்னு போய் தொகுதியில போய் 2 நாள் இருந்து கேட்டிருக்காரு. அங்க 100% மக்கள் விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து எனக்கு போன் பண்ணாரு, அண்ணே நான் நாளைக்கு உங்களை பாக்கிறேன் அப்படின்னா, வாங்கினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தாரு. அண்ணன் சொன்னாரு 3 நாள் லேட்டா வந்தேன். ஆனா அவர் வந்ததுக்கு முன்னாலே நம்முடைய தர்ம யுத்தமே டேக்காப்பே ஆச்சு. அவர் இங்க பேசினாரு. எப்பயுமே அண்ணனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, பக்கத்துல வந்தவங்க எல்லாம் பேச வச்சுட்டு இன்னைக்கு சொன்னாரு கதாநாயகன் சொல்லி. ஆனா இந்த கூட்டத்துல பேசுவது அவர் தான் கதாநாயகன் ஆனாரு. அது சொன்ன அவர் வந்தாரு. அங்க சட்டமன்ற கூடிச்சு நம்பிக்கை ஒரு அரசியல் தீர்மானம் அங்க வர்றதுக்கு எடுத்துட்டாங்க.
சபாநாட்ட சொன்னேன், ஏங்க நீங்க வந்து 15 நாள் அடைச்சு வச்சிருக்காங்க, ஒரு 3 நாள் நீங்க 3 நாள் அவங்கள தொகுதிக்கு அனுப்பிச்சு வைங்க, விடுதலை ஆச்சு, அப்புறம் வந்து ஓட்டு போடட்டும் அப்படின்னு. இல்ல அதுக்கு இடம் இல்ல அப்படின்னாரு. அப்படிங்களா ஒரு சட்டம் இல்லையே, அப்பெல்லாம் ஒரு சட்டம் இல்ல. 15 நாள் டைம் கொடுத்திருக்காரு கவர்னர், 15 நாள் எப்ப நாள் நடத்தலாம் அப்படின்னு கேட்டேன், முடியாதுன்ட்டாரு. சரி அதே முடியல விடுங்க, ரகசிய வாக்கு அப்படின்னு நடத்துங்க. ஓப்பனா இருந்தா பயந்துட்டு இருப்பாங்க, பயந்துட்டு ஓட்டு போட 15 நாள் அடைச்சு வச்சு என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு கேட்டா அதுக்கு மறுத்தாரு. ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. இந்த ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் என்னிடம் வந்து இன்றைக்கு அமைச்சர்ல இருக்கிறவங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க, நான் முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க பொதுச் செயலாளர் வந்துட்டாங்க. இந்த முதலமைச்சருங்கிற நிலைக்கு எடுத்து அந்த டிசிஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. என் ரூம்ல வந்து அண்ணா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நிலைமை, பொதுச் செயலாளரவே ஏத்துக்கலாமா ஏத்துக்கிற வேணான்னு அரண் மனசோட இருந்தவங்க முதலமைச்சர் நிலைக்கு அவங்க வரணும்னு சொன்ன முழுசா 100க்கு 100 கட்சியோட இமேஜே கீழே தரமட்டத்துக்கு போயிருச்சு.